Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட இருப்பதாக வெளியான தகவலை கட்சியின் தலைமை மறுத்துள்ள சூழலில் சில மாவட்ட செயலாளர்கள் தங்களை தாங்களே வேட்பாளர்களாக அறிவித்துக் கொண்டு வாக்கு கேட்ட நிகழ்வு தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பிற கட்சிகளில் எல்லாம் தலைமை என்ன சொல்கிறதோ அதைத்தான் தொண்டர்கள் செய்வார்கள். ஆனால் தாவேகாவில் மட்டும் தலைகீழாக தலைமை என்ன சொல்வது, நான் என்ன செய்வது என எட்டிக்கு போட்டியாகத்தான் நடக்கிறது. அப்படி நடந்ததுதான் இந்த கூத்தும். தம்பி காசுக்கு பிறகு இங்கே வேட்பாளர் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா வேலை செஞ்சு பண்ணி இது பண்ணி நானும் கும்பிடி தான் இருக்க போகிறேன். 5 வருஷம் தான் இருக்க போகிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி முதல் லட்சர்பேட் கட்சி வரை அனைத்துமே தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டன. இன்னும் சொல்ல போனால் சில கட்சிகள் விருப்ப மனு விநியோகத்தை கூட தொடங்கிவிட்டன. இந்த நிலையில்தான் புதிதாக களத்தில் இணைந்திருக்கும் தவேகாவும் தேர்தல் அரசியலுக்கு தயாராகி வருகிறது. சில மாவட்ட செயலாளர்கள் இப்போதே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என சமூக வலைதளங்களில் தங்களை தாங்களே ப்ரமோட் செய்து கொண்டு தீவிரமாக எம்எல்ஏ சீட்டுக்கு காய் நகர்த்தி வருகிறார்கள். நாம ஒரு செயல் செஞ்சா அது நமக்கு நல்லது நடந்தா சந்தோஷம் தான். ஆனா அதே செயல் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடந்தா அதான் சரியானதும் கூட. இப்படி சோசியல் மீடியாவில் ப்ரமோஷன் செய்பவர்களில் முதன்மையானவர் தான் தவேகா சிவகங்கை மாவட்ட கிழக்கு பிரிவு செயலாளரான பல் மருத்துவர் பிரபு. எப்போதும் டிப் டாப்பாக களத்தில் வலம் வரும் பிரபு கேமராக்கள் இல்லாமல் எந்த நல்ல காரியத்தையும் செய்ததில்லை. பல் துலக்கும் பிரஷாக இருந்தாலும் சரி, படுத்துறங்கும் பாயாக இருந்தாலும் சரி, எது கொடுத்தாலும் என்ன செய்தாலும் அதனை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் பதிவிடும் பிரபு காரைக்குடி தொகுதியை குறிவைத்து காய் நகர்த்தி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் தவேகாவில் வேட்பாளர்களை அறிவிக்க உள்ளதாக வெளியான தகவல் சமூக வலைதளங்களில் தீயாக பரவியது. இவர் வேட்பாளரா, அவர் வேட்பாளரா என்ற விவாதங்களும் சூடுபிடிக்க தொடங்கின. இதற்கிடையேதான் வேட்பாளர்களின் பெயரை விஜய் தான் வெளியிடுவார் என புஸ்ஸி ஆனந்த் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். புஸ்ஸி ஆனந்த் இந்த அறிவிப்பை வெளியிடும் ஒரு சில மணித்துளிகள் முன்னர் தான் சிவகங்கை மாவட்ட செயலாளரான பிரபுவை காரைக்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என அறிவித்து ஒன்றிய செயலாளர் ஒருவர் வாக்கு சேகரித்த வீடியோ வெளியாக இருக்கிறது. ஒன்றிய செயலாளர் தான் ஏதோ உளறுகிறார் என்றால் அதை நிறுத்த வேண்டிய பிரபுவோ அவரது பேச்சை கேட்டு கனவில் மிதந்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக நம்ம தேர்தலை சந்திக்க போகிறோம் 2026. அதனால் நம்ம எல்லாரும் நம்ம தம்பி காசுக்கு பிறகு தான் இங்கே வேட்பாளர் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா வேலை செஞ்சு பண்ணி இது பண்ணி அந்த பஞ்சாயத்தில் நிறைய வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி வரிசை மாதிரி எல்லாரும் கிடைச்சிருந்தாங்க. அதுவும் காரைக்குடியில் எந்த பூத்தில் தவேகா அதிக வாக்குகளை வாங்குகிறதோ அந்த பூத்தை சேர்ந்த தவேகா ஏஜென்ட்களுக்கு தங்க நாணயம் வழங்குவதாகவும் பிரபு எம்எல்ஏ ஆன பிறகு தொகுதி மக்களை சட்டமன்றத்திற்கு அழைத்து செல்லவிருப்பதாகவும் கூறி வாய்க்கு வந்த வாக்குறுதிகளை எல்லாம் அள்ளி வீசினார் அந்த ஒன்றிய செயலாளர். யார் அதிக வாக்கு வாங்குறாலோ அந்த பூத்துல 2 கிராம் தங்க காசு நான் கொடுக்குறேன். நல்லபடியா எல்லாரும். இதே போல தவேகா திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் விஜயகுமாரும் சூசகமாக தன்னைத்தானே கும்மிடிப்பூண்டி வேட்பாளராக அறிவித்து பேசிய வீடியோவும் வெளியாக இருக்கிறது. வேறொரு தொகுதியைச் சேர்ந்த தாம் வாக்காளர் அடையாள அட்டையை கும்மிடிப்பூண்டி தொகுதிக்கே மாற்றிக்கொண்டதாகவும் கூறி தொண்டர்களை உற்சாகமூட்டியிருக்கிறார். அந்தந்த தொகுதியில் இருக்கிற ஒன்றியத்தில் பிரச்சனை என்கிட்ட கொடுங்க, நான் ஊரா வரப்போறேன். என்னுடைய ஆதார் கார்டு மாற்றியாச்சு. இந்த வார்டில் 127 வார்டில் என்னுடைய ஓட்டு வந்துருச்சு. இந்த இடத்துல தான் நான் இருக்கிறேன். ஸோ வீடு மாற்றி மாற்ற போகிறேன். இந்த மாதத்தில் வீடு இங்கே தான் வரப்போ நானும் கும்பிடிக்குள்ளே தான் இருக்க போகிறேன். 5 வருஷம் தான் இருக்க போகிறேன். ஏன் பதிவு பண்ணினா இனிமேல் இங்கே கூட்டெல்லாம் கூட்டி பேச போகிறது கிடையாது. ஒவ்வொரு வீடாக வர போகிறேன், ஒவ்வொரு தெருவாக வர போகிறேன். தவேகா வேட்பாளர்களை விஜயே நேர்காணல் நடத்தி அறிவிப்பார் என பொதுச் செயலாளரே அறிவித்த அதே நாளில் மாவட்ட செயலாளர்கள் போட்டி போட்டுக்கொண்டு வேட்பாளர்களாக அறிவித்துக் கொண்டும்
ப்ரமோஷன் வேலைகளில் ஈடுபடுவதும் தலைமைக்கு எரிச்சலை ஏற்படுத்தி உள்ளது மட்டுமின்றி தலைமையின் ஆளுமையையும் கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.